29 பேரை பலி கொண்ட குரங்கணி தீ விபத்து குறித்த விசாரணை அறிக்கை இம்மாத இறுதியில் தமிழக அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தேனி மாவட்டம் குரங்கணி வனப்பகுதியில் கடந்த மார்ச் மாதம் நேரிட்ட பயங்கர காட்டு தீயில் சிக்கி 29 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்து விசாரிக்க விசாரணை அதிகாரியாக அதுல்யா மிஸ்ராவை தமிழக அரசு நியமித்தது. விசாரணை அறிக்கை 2 மாதங்களுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் முழுவீச்சில் விசாரணை நடத்தி வரும் அதுல்யா மிஸ்ரா இந்த வார இறுதியில் அறிக்கையை சமர்ப்பிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சில துறைகளிலிருந்து அதுல்யா மிஸ்ராவிற்கு அறிக்கைகள் கிடைக்கப்பெறாததால் விசாரணை அறிக்கையை சமர்ப்பிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரியில் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். மாநில காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் ராஜீவ்காந்தியின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் நாராயணசாமி, கட்சியினுடைய மாநில தலைவர் நமச்சிவாயம், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து கட்சி அலுவலகத்திலிருந்து ஊர்வலமாக சென்று ராஜீவ்காந்தியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த முதலமைச்சர் நாராயணசாமி, கர்நாடக முதலமைச்சராக குமாரசாமி பதவியேற்கும் விழாவில் கலந்து கொண்டு காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பினை நடைமுறைப்படுத்த வலியுறுத்த உள்ளதாக தெரிவித்தார். பாஜக கொல்லைப்புறமாக ஆட்சியை பிடிக்க முயற்சி செய்து வருவதாக குற்றம் சாட்டிய நாராயணசாமி, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி கோவா, மணிப்பூர், மேகாலயா போன்ற மாநிலங்களில் பாஜக ஆட்சி அமைத்துள்ளதாக விமர்சித்தார். சென்னை காசிமேட்டில் வீட்டு வாடகை பாக்கி தராத மூதாட்டியை வீட்டின் உரிமையாளர் 2 நாட்களாக வீட்டு சிறையில் வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சென்னை காசிமேட்டை சேர்ந்த ரங்கநாதன் என்பவர் தம்முடைய வீட்டை மீன் வியாபாரம் செய்யும் பாப்பாத்தி என்ற 65 வயது மூதாட்டிக்கு வாடகைக்கு விட்டுள்ளார். ஒவ்வொரு முறையும் 3 மாதங்கள் முடிந்தவுடன் வாடகை மொத்தமாக கொடுத்து வந்த பாப்பாத்தி மீன்பிடி தடைக்காலம் காரணமாக வாடகை கொடுப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த வீட்டு உரிமையாளர் ரங்கநாதன் பாப்பாத்தி 2 நாட்களாக வீட்டிற்குள் வைத்து பூட்டியுள்ளார். உணவின்றி தவித்த பாப்பாத்தி செல்போன் மூலம் தம்முடைய உறவினரை தொடர்பு கொண்ட நிலையில் 2 நாட்களுக்கு பிறகு அவர் மீட்கப்பட்டார். புகாரின் பேரில் ரங்கநாதனை போலீசார் தேடி வருகின்றனர். கடலூரை சேர்ந்த மாணவர் ஒருவர் நீட் தேர்வில் குறைவான மதிப்பெண் வரும் என கருதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். கடலூர் உண்ணாமலை செட்டி சாவடி பகுதியை சேர்ந்த பாபு என்பவருடைய மகன் அருண் பிரசாத் கடந்த 2016-17 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 1150 மதிப்பெண்கள் பெற்றிருந்தார். கடந்த ஆண்டு நீட் தேர்வில் தோல்வியடைந்த அருண் பிரசாத் சென்னையில் உள்ள தனியார் நீட் பயிற்சி மையத்தில் சேர்ந்து நடப்பாண்டு நீட் தேர்வை எழுதினார். இணையதளத்தில் நீட் தேர்வுக்கான பதிலை சரிபார்த்த அவர் தனக்கு மிக குறைவான மதிப்பெண்ணே வரும் என்று கணித்துள்ளார். இதனால் மனமுடைந்த அருண் பிரசாத் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது.